இப்ப நீங்க பண்றதெல்லாம் எனக்கு தொழிலுக்காக பண்ற மாதிரி தெரியல. உங்க வீடியோ நிறைய பார்ப்பேன், பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது. நைட் 12 மணிக்கு சாப்பிடும் போது அந்த செல்ல நோட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு செகண்ட் நீங்க பேசுறது ஒரு ரிட்டையர்டு ஆர்மி மாதிரி அப்படி வெடப்பா நின்று, வயசான ஆள் மாதிரி வெடப்பா நின்று பேச்சுவார்த்தை எல்லாம் பார்க்கும்போது பணத்துக்காக செய்யலப்பா. இந்த ஊர்ல கொடுத்துருக்கேன், இந்த ஊர்ல என் பிள்ளை வளருது, இந்த ஊர்ல என் பிள்ளை வளருது, என்னைக்குதான் ஆத்மாவது அங்க போய் நிழல் நின்று பார்க்கும் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு அப்படியே எப்படி சொல்ற சுற்றுலாத்தலம் மாதிரி தலைவந்தால் ஓடைய நெட்டுக்கு ஊர் வரைக்கும் மரமா நிழல் கட்டி இருக்கு. நீங்க ஒரு பக்கம் ஒரு மரத்தை அழிக்கிறாங்க, நீங்க 1000 மரத்தை உருவாக்குறீங்க சார். உங்களுக்கு பெருமையா இருக்கு எனக்கு. நீங்க பார்த்து நினைச்ச வேற வழியில எப்படி எப்படியும் சம்பாரிச்சுட்டு போடலாம். ஆமா கண்டிப்பா சார். பணத்தை விதைக்கல, மனுஷனை விதைச்சு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா சார், நன்றி சார். எனக்கு அதை கேட்கும் போது உங்களுக்கு நீங்க எப்படி காய் கனி கொடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அன்பு கொடுக்கும். எங்க போய் நின்னுட்டாலும் ஐயா நிக்கிறேன் இந்த இடத்துல சொன்னா அந்த இடத்துல 100 பேர் வருவாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அடிச்சு புடிங்கி கத்த விடவே இல்லையே. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நானும் பார்த்துட்டு கும்பிட்டுல போறாங்க. ஆமா சார், ஆமா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் நான் உங்க பேரை முதல்ல கேட்கல, உங்க பேரை நான் பிரபு உசிலம்பட்டி. சரி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் அந்த கண்ணு சொல்லுங்கள், நீங்கள் நான் உங்களுக்கு லொக்கேஷன் போட்டு விட்டுருந்தேன், நீங்கள் வந்து எடுத்துக்கிடலாம் சார். நம்மகிட்ட வாங்க, நம்ம உட்காந்து டேரெக்டாக நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை வந்து பாருங்கள் சார் ப்ளீஸ். இல்லைனா நீங்கள் பாருங்கள், நான் வீடியோ காலில் உங்களுக்கு கண்ணை காமிக்கிற அனுப்பி விட்றேன் சார் நான். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த நபர் என்னை ஃபஸ்ட் டைம் கூப்பிட்ருக்காங்க, பிரபு சார் உசிலம்பட்டியிலேருந்து. அவர் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் அவங்க ஆக்சுவலாக. ஏன் இது வந்து எனக்கு அதை கேட்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நம்ம எந்த இடத்துலையும் தப்பான ஒரு லைனில் போகலப்பா, எனக்கு அப்படி தோணிச்சு. இப்போ அவங்க சொல்லும்போது ஒரு 2 விஷயம் சொன்னார் சார். நீங்கள் வந்து பணத்துக்காக வேண்டி அதை பண்ணலை, நீங்கள் வந்து மனுஷனுடைய ஒரு 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 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன பண்ணணும் அதுக்காக வேண்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத அவர் சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப இட் வாஸ் அ குட் ஃபீல், ஒரு நல்ல ஒரு இது. அதனால் என்னென்னா இப்போவும் நின்று வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. திருநெல்வேலி வெயில் வந்து கொடூரம் தான். ஆனால் இருந்தாலும் நம்ம அந்த வெயிலில் நின்று வேலை பார்க்க விருப்பப்படுறோமா? எஸ், வேலை பார்க்க விருப்பப்படுறோம். வெயிலில் நின்று வேலை பார்த்தா தான் விவசாயி, சரிதானா? விவசாயம் வந்து வெயில் காற்று மழை எல்லாத்துக்கும் தகுந்த போகும். அந்த விவசாயி ஸ்ட்ராங்காக இருப்பான். அதனால் விவசாயம் பண்ணுவோம், விவசாயத்தை நல்லா பண்ணுவோம். அதே மாதிரி இயற்கை நர்சரியோடு சேர்ந்து இந்த உலகமே விவசாயம் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.